தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். இப்போது நாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள கடற்கரையில் இருக்கிறோம். அங்கே நடக்கும் நிகழ்வுகளை நாம் இதை படம் எடுத்து அனுப்பலாம், மக்களுக்கு சொல்லலாம் என்று நாங்கள் வந்திருந்தோம். இதை பாருங்கள். வெளியூரிலிருந்து வருபவர்களும் சரி, உள்ளூரிலிருந்து வருபவர்களும் சரி, முதலில் வந்தவுடன் கடலிலே குளிப்பார்கள். குளித்துட்டு ஆனந்த குளியலாக குளித்துவிட்டு அந்த கோயிலுக்குள் செல்வார்கள். கோவில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தின்படி, நாகரிகத்தின்படி, அவர்களுடைய திறமையால், அறிவால் கட்டப்பட்ட கோயில். இது அடித்தளமே ரொம்ப வலுவானது என்று சொல்வார்கள். இந்த அம்மாவை பாருங்கள், அவங்க அலகு குத்திட்டு வந்திருக்காங்க, தனியாக வந்திருக்காங்க. பெண்களும் குழந்தைகளும் குடும்பத்தோடு குளித்து மகிழ்கிறார்கள். இப்படி குளித்து முடித்த உடனே கோயிலுக்குள்ளே போவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கும்போது திடீர்னு நம்ம கண்ணில் பட்டது இந்த சாக்கடை, கழிவு நீர் அங்கேருந்து ஓடியாருது. அது கடலில் போய் கலக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு கடலில் போய் கலக்கிறதுக்கு பாதை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த கழிவு நீர் வருது. இது எவ்வளோ பெரிய சுகாதார கேட்டை உருவாக்குங்கிறத நம்ம நினச்சி பார்த்துக்க வேண்டியது தான். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னு ஒவ்வொருத்தருடைய சிந்தனைக்கும் பார்த்துக்கிற வேண்டியதான். இப்போ பாருங்கள், அந்த கோவில் பெரிய பெரிய கட்டுமானங்கள்லாம் நடக்குது. அந்த கட்டுமானங்கள்லாம் நடந்தால் கூட இந்த சாக்கடையை சரி பண்ணி அதை சரியான முறையில் வேறு இடத்துக்கு திசை திருப்புறதுக்கு உங்களால் முடியலை. அது கோவில் நிர்வாகமும் அரசும் இதை சரி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அந்த கோவிலில் அந்த சாக்கடையை தாண்டக்கூட முடியாமல் குழந்தைகளும் பெரியவர்களும் சிறுவர்களும் கஷ்டப்பட்டு தாண்டுறாங்க. அந்த சாக்கடைக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க எல்லாம். அப்போ எவ்வளவு பெரிய அசுத்தமான காரியம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. மிச்சம் இருக்கிறது நீங்களே பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது.